வணக்கம். சபரீசனின் ரகசிய அறையை கண்டுபிடித்த அமலாக்கத்துறை அதிர்ச்சியில் திமுகவின் மாஜி அமைச்சர்கள். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் செய்யப்பட்ட ஊழல்கள் ஒவ்வொன்றும் தற்பொழுது வெட்ட வெளிச்சத்தில் முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொன்றும் வெளிக்கொண்டு வருகிறார். கட்சியின் நிதியாக மதுபான கடைகளில் இருந்து மாதம் 100 கோடி வரைக்கும் திமுகவின் கட்சிக்கு சென்று வந்தது. இதனால் ஒவ்வொரு வருடமும் 1500 கோடி குறைந்தபட்சம் திமுகவின் கட்சி நிதியாகவே வந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாகவே சமூக வலைதளங்களில் பதிவுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த பணங்கள் எல்லாம் எங்கு செல்கிறது, யாருக்கு செல்கிறது என்ற கேள்விகளும் எழலாம். திமுகவை பொறுத்தளவிற்கு முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆட்சியில் செயல்பட்டிருக்கலாம். ஆனால் மக்கள் மத்தியில் முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆட்சியில் இருந்தாலும் நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள், ஏன் மாஜி அமைச்சர்கள் அனைவர்களுக்கும் நிழல் முதல்வராக அன்றைக்கு சபரீசன் அவர்கள்தான் 5 ஆண்டுகள் இருந்தார். துபாய்க்கு ஸ்டாலின் சென்றாலும் சரி, அமெரிக்காவிற்கு சென்றாலும் சரி, ஏன் லண்டனுக்கு சென்றாலும் சரி, ஸ்டாலின் அவர்கள் செல்வதற்கு முன்பாகவே சபரீசன் அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்வார். இதற்கு முக்கியமான காரணம் எங்கு எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் சபரீசன் அவர்கள் போட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் சபரீசன் அவர்களது உத்தரவின் பெயரிலும் ஸ்டாலின் அவர்கள் செயல்படுவார் என்ற மாஜி அமைச்சர்களது எண்ணங்கள்தான். பல நடவடிக்கைகள் ஸ்டாலினுக்கு தெரியாமல் சபரீசன் அவர்களது கையிலேயே இருந்தது. ஏனென்றால் தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் அமைக்க முடியாத நிலைமை ஏற்பட்ட பொழுது தனது நிறுவனத்தின் மூலமாக மக்களது கருத்து கணிப்புகள் எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் சபரீசன் அவர்கள் சொன்னதன் மூலமாகவே திமுக 2021ஆம் ஆண்டு ஆட்சியை கைப்பற்றியது. இப்பேற்பட்ட சூழலில்தான் தற்பொழுது மீண்டும் அதிமுக ஆட்சியை அமைத்துவிடும், தனக்கு எதிராக அதிமுகவில் சொல்லும் அளவிற்கு அங்கு எதிராளி இல்லாத காரணத்தினால் 2வது முறை வரலாற்று சாதனை திமுக படைக்கும் என்று ஸ்டாலினை சபரீசன் அவர்கள் நம்ப வைத்துவிட்டார். இதற்காக அவர் பெற்ற அந்த கமிஷன் தொகை என்பது பல ஆயிரம் கோடி. என்னதான் ஸ்டாலின் மகளை திருமணம் செய்திருந்தாலும் சபரீசன் அவர்கள் பெறப்பட்ட தொகை என்பது பல ஆயிரம் கோடிகள் தான். ஒவ்வொரு துறைகளில் இருந்தும் ஒவ்வொரு கோடிகள் என்றும் பல வகைகளாக பிரித்திருக்கிறார். அவர் பதுக்கி வைக்கப்பட்ட இடங்கள் தான் ரகசிய அறை என்று அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு கடந்த வாரம் தெரிய வந்தது. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு பல நிறுவனங்கள் தற்பொழுது வாய் திறக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் உண்மைகள் அனைத்தும் வெளிவந்துவிடும் என்பது நாம் அனைவரும் அறிவோம். திமுக ஆட்சியில் பொழுது டெண்டர் முறைகேடு செய்யப்பட்டிருப்பதால் 100க்கு மேற்பட்ட டெண்டர்களை இந்த ஆட்சி ரத்து செய்து உத்தரவையும் பிறப்பித்தது. இதனால் திமுக பெற்ற கமிஷன் தற்பொழுது திருப்பி கேட்கக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. மேலும் நிறுவனங்கள் அனைவரும் வாய் திறந்து சபரீசன் அவர்கள்தான் பல ஆயிரம் கோடிகள் வாங்கினார், 350 கோடிகள் என்று ஒவ்வொரு நிறுவனத்திடமும் பெற்றுள்ளார், எங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் வரவில்லை என்றால் நாங்கள் நிச்சயமாக நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்று நிறுவனங்கள் பேச ஆரம்பித்துவிட்டது. ஆனால் சட்டப்படி நிறுவனங்கள் முறையிட முடியுமா என்று கேட்டால் வாய்ப்பே கிடையாது. ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் உண்மைகளை கூறி சரணடைந்து விடலாம். இதைத்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு தற்பொழுது பல நிறுவனங்கள் சபரீசன் அவர்கள் பெற்ற பணங்கள் பற்றியும் அவர்கள் எங்களிடம் கேட்ட தொகைகள் பற்றியும் முழு விவரத்தையும் ஆவணங்கள் மூலமாக சமர்ப்பித்துள்ளனர். இது தமிழ்நாட்டில் இதுவரை அல்லாத ஒரு மெகா ஊழலாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் குறைந்த விலையில் ஒட்டுமொத்தமாக மக்களின் பணிகளை செய்யாமல் அதிக விலையில் மக்களின் வாழ்வாதாரங்களை பாதிக்கக்கூடிய வகையில் மக்களது வரிப்பணங்கள் தேவையில்லாமல் செலவுகள் செய்யப்பட்டதாகவும் கடந்த ஆட்சியில் குற்றங்கள் நடைபெற்றதாகவும் தற்பொழுது முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பல தகவல்களையும் தெரிவித்துள்ளார். இது சபரீசன் அவர்களுக்கு மட்டும் தொடர்புடையதா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது.
ஸ்டாலின் அவர்களது அமைச்சரவையில் இருந்த 34 கேபினெட் அமைச்சர்களில் 25ற்கு மேற்பட்டவர்கள் சபரீசனுடன் நெருக்கமாகவே இருந்துள்ளனர். அவர்களும் இந்த ஜி2 நிறுவனத்தின் மூலம் பல ஆயிரம் கோடிகள் நில வாங்குவதும் விற்பதும், பல தனியார் நிறுவனங்களை நடத்துவதும் பினாமிகள் மூலம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் செய்த மிக ஊழல்கள் ஒவ்வொன்றும் தற்பொழுது வெளிவந்து கொண்டுதான் இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் செய்த ஊழல்கள் ஒவ்வொன்றும் சபரீசன் அவர்கள் மூலமாகவே நடந்திருப்பதால் நிச்சயம் திமுகவின் தலைமைக்கு இது மிகப்பெரிய ஒரு தலைவலியாகவே மாறியிருக்கும். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது சிக்கலில் இருப்பார், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. மேலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி இழந்த போதிலும் கூட எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்கள் வர முடியாமல் குளத்தூர் தொகுதியில் தோல்விற்கும் தனது மருமகன் சபரீசன் சேகர்பாபுதான் காரணம் என்ற கோபமும் ஸ்டாலினுக்கு இருக்கிறது. மேலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் புதிதாக சபரீசன் அவர்கள் ரகசிய அறையையும் கைப்பற்றிவிட்டால் பல உண்மைகள் மீண்டும் வெளிவந்துவிடும். இதனால் தற்பொழுது இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழக்க நேரிடும். ஏனென்றால் வருகின்ற உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் அனைத்திலும் மக்கள் நம்மளை தோற்கடிக்க வைத்து விட்டால் நிச்சயம் 60 ஆண்டுகால ஆட்சி அதிகாரம் அனைத்தையும் நாம் இழக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துவிடுவோம் என்பது ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை தற்பொழுதே ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் புதிதாக கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளுக்குள்ளாகவே ஒருவர் முதல்வராக வந்திருப்பது 60 ஆண்டுகள் ஆன பேர் இயக்கத்திற்கு பேர் அதிர்ச்சியாகவே இருக்கும். இதனால்தான் தற்பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் ஊழல் செய்த மாஜி அமைச்சர்களை களையெடுக்கக்கூடிய முடிவிற்கு வந்துவிட்டார். ஆனால் அதில் முதலிடத்தில் இருக்கக்கூடியது அவரது மருமகனே என்ற காரணத்தினால் என்ன செய்வதென்று தெரியாமல் தற்பொழுது கிளை நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்களை, இளம் தலைமுறையினர்களை உருவாக்க வேண்டும், அப்பொழுதுதான் திமுக தலை சிறந்து நிற்கும் என்ற காரணத்தினால் நேற்று மற்றும் இன்று காலை 2 நாட்கள் தொடர்ச்சியாக புதிய நிர்வாகிகளை நியமிக்கக்கூடிய பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார். கிட்டத்தட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகளால் திமுக நிச்சயம் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டும் என்ற தகவல் இதன் மூலம் தெரிய வருகிறது. சபரீசன் அவர்களது ரகசிய அறைகளை மட்டும் நேரடியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்து அதில் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பதையெல்லாம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வந்து விட்டால் நிச்சயம் அது திமுகவின் தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடியாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. திமுக இனி ஆட்சிக்கு வர முடியாத அளவிற்கு அந்த சிக்கல் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் உருவாக்கப்படும். மீண்டும் 25 ஆண்டுகள் மக்களும் சமூக ஆர்வலர்களும் கூறுவது போல 25 ஆண்டுகள் முதல்வரே விஜய் அவர்கள்தான் என்று கூறுவது உண்மையா? ரகசிய அறையை கண்டுபிடித்தால் என்ன தண்டனை கொடுக்கலாம்?